சூப்பரான க்ரீன் சட்னி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், தேங்காய் ஜெல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி. புதினா மல்லி இலைகளை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சுத்தம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து வெடிக்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சு தேங்காய் பருக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அலசி வச்ச புதினா மல்லி இலைகளை உள்ள சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கி வச்சு இப்போ தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடைசியாக புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ திரும்ப கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சட்னி தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து பொரியட்டும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், கொதிச்சு வச்சு சூப்பரான க்ரீன் சட்னி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.